வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். பாபா தமிழ் சேனலோடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்கள் அத்தனை பேர்களையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன். குறிப்பாக இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தொகுப்பு இலங்கை வெர்சஸ் நியூசிலாந்து அணிக்கான 3 போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தொடருடைய இறுதிப் போட்டி இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்றது. கண்டி பல்லேகல சர்வதேச மைதானத்தில் இந்த போட்டி இடம்பெற இருக்கின்றது. இதிலே மிக முக்கியமாக மூன்று மாற்றங்கள் நிகழும் என்பதாக எதிர்பார்க்கப்பட இருக்கின்றது. குறிப்பாக இலங்கையின் முன்னணி வீரர்களுக்கு ஓய்வு வழங்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதே போல பாகிஸ்தான் பக்கம் இருந்து பார்த்தோமாக இருந்தால் பல செய்திகள் இருக்கின்றது. பாகிஸ்தான் வர்சஸ் ஆஸ்திரேலியா அணிகளான போட்டியிலே 3-0 என்ற கணக்கில் T20 போட்டியில் 3-0 என்ற கணக்கில் ஆஸ்திரேலியா வெற்றி வாகை சூடியிருந்தது. ஒயிட் ஹவுஸ் ஆக இருந்தது பாகிஸ்தான். இது தொடர்பாக பார்ப்போம். அதே போன்று பாகிஸ்தானுடைய புதிய பயிற்றுவிப்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதே போல அதாவது இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு அதிக T20 போட்டிகளில் தோல்வி அடைந்தவர்கள் தரவரிசை பட்டியலிலே அதாவது 9 நாங்கள் பார்க்கும் பொழுது டெஸ்ட் அந்தஸ்து பெற்ற ஒரே ஒரு அணி இந்த பட்டியலில் இருக்கின்றது. இது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதே போன்று முகமது சமி தொடர்பான ஒரு தகவல் ஒன்று இருக்கின்றது. இது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் விராட் கோலியை பின்தள்ளி பாபர் அசாம் 2வது இடத்தில் T20 போட்டியில் அதிகூடிய ஓட்டங்கள் பெற்றோர் தரவரிசையில் 2வது இடத்தில் இருக்கின்றார். இது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதுக்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அதே போல பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டி விட்டுருங்க. காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை வெர்சஸ் நியூசிலாந்து அணிக்கான 3 போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தொடருடைய 3வது இறுதியுமான போட்டி இன்றைய தினம் இடம்பெற இருக்கிறது. இந்த போட்டி கண்டி பல்லேகல சர்வதேச மைதானத்தில் இந்த போட்டி இடம்பெற இருக்கிறது. குறிப்பாக இந்த போட்டியிலே தொடரினை வென்றிருந்தார்கள் இலங்கை அணியினர் 2-0 என்ற கணக்கிலே தற்போது வென்றிருக்கின்றார்கள். இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்ற போட்டியிலும் வெற்றி பெற்று ஒயிட் ஹவுஸ் ஆக்குவார்களா இலங்கை அணியினர்? வெள்ளையர்களுக்கே வெள்ளை அடிப்பார்களா இலங்கை அணி என்பதாக நாங்கள் இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்ற போட்டிக்கு பிறகு நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த தொடர் நியூசிலாந்து அணிக்கு எதிரான தொடரை 12 வருட காலத்திற்கு பிற்பாடு இலங்கை அணியினர் ஒரு நாள் தொடரினை வீழ்த்தி இருக்கின்றார்கள். அதுவும் சனத் ஜெயசூரியன் பயிற்றுவிப்பில் இருக்கக்கூடிய இந்த இலங்கை அணி என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்ற இந்த போட்டியை பொறுத்த வகையில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் 3 மிக முக்கியமான மாற்றங்கள் நிகழும் என்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக இருந்த பத்தொன்னு சங்க, அதே போன்று 3ஆம் இலக்கத்தில் வரக்கூடிய குசல் மெண்டிஸுக்கு ஓய்வு வழங்கப்பட்டிருக்கின்றது. பத்தொன்னு சிங்கவுக்கு ஓய்வு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போல கமிந்து மெண்டிஸுக்கு ஓய்வு வழங்கப்பட்டிருக்கின்றது. இவர்கள் 3 பேருக்கும் ஓய்வு வழங்கப்பட்டமையினால் 3 வீரர்கள் அணிக்குள் உள்வாங்கப்பட இருக்கின்றார்கள். அது யார் யார் என்பதாக நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். குறிப்பாக அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த 3வது போட்டியில் கூட முகமது சிராஜுக்கு அதாவது அசித்த பெர்னாண்டோவை நிப்பாட்டி விட்டு அவருக்கு பதிலாக முகமது சிராஜுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படுமா என்பதாக அவர்கள் பலர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். அதே போல குசல் பெரேரா தொடர்ச்சியாக தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, ஒரு நாள் போட்டியில் வாய்ப்பு கிடைக்காதா, தான் நிரூபிக்க வேண்டும் என்பதாக குசல் பெரேராவும் காத்துக் கொண்டிருக்கின்றார். குறிப்பாக இந்த மூவருக்கு பதிலாக புதிய 3 அதாவது இளம் மூவரை அறிமுகப்படுத்தி இருந்தார்கள் இலங்கை கிரிக்கெட் சபை. அதாவது இந்த குலாத்தோடு இணைந்திருந்தார்கள். அதுதான் ஈசான் மாலிங்க. அதே போன்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நுவனிந்து பெர்னாண்டோ, அதே போன்று லஹிரு உதார ஆகியோர் தான் இந்த குலாத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார். இவர்களில் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும். ஆனால் குசல் பெரேராவுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்பதாக எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் போட்டிகள் எப்படி அமையப் போகின்றது என்பதாக. போட்டியில் முடிந்ததன் பிற்பாடு ஸ்கோர் விவரங்களை நான் உங்களுக்கு உடனுக்குடன் தர காத்துக் கொண்டிருக்கிறேன். அதே போல நாங்கள் பாகிஸ்தான் பக்கம் இருந்து பார்த்தோமாக இருந்தால் பாகிஸ்தான் அணி தொடர்பான பல செய்திகள், 1-2 செய்தி அல்ல, பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு ஒரு சில செய்தி சந்தோஷமாக இருந்தாலும் பல செய்திகள் சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அமைந்திருக்கின்றது. காரணம் என்னன்னு சொன்னால் அதாவது பாகிஸ்தான் வெர்சஸ் ஆஸ்திரேலியா அணிகளான ஒரு நாள் தொடரினை ஆஸ்திரேலியாவை பாகிஸ்தான் வென்றிருந்தார்கள். பல இதிலே சரித்திரபூர்வமான வெற்றி பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதே போன்று T20 போட்டியிலே ஒயிட் ஹவுஸ் 3-0 என்ற கணக்கிலே பாகிஸ்தான் அணியினர் 3 T20 போட்டிகளையும் தோல்வியடைந்து
இணைந்திருக்கின்றார்கள். இது பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு மிக பெரும் ஒரு கவலையை ஏற்படுத்தக்கூடியவையாக இருக்கின்றது. அதே போல பாகிஸ்தான் மற்றும் ஒரு சாதனையை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். இந்த வருடம் பாகிஸ்தான் மொத்தமாக 29 T20 போட்டிகள் விளையாடி இருக்கின்றார்கள். இதிலே 22 போட்டிகளில் தோல்வி அடைந்து 7 போட்டிகள் மாத்திரமே பாகிஸ்தான் அணியினர் வெற்றி வாகை சூடி இருக்கின்றார்கள். அதே போல நாங்கள் பார்க்கும் பொழுது 2024ஆம் ஆண்டு இடம்பெற்ற T20 போட்டிகளில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் 13 T20 போட்டிகளை தோல்வியடைந்திருக்கின்றார்கள் பாகிஸ்தான் அணியினர். அதாவது அந்த தரவரிசல் பட்டியலை நாங்கள் பார்க்கும் பொழுது முதலாவது இடத்தில் இருக்கின்றார்கள் இந்தோனேஷியா இருக்கின்றார்கள். இவர்கள் 15 போட்டிகளில் தோல்வியடைந்திருக்கின்றார்கள். அதே போல ஓமான் 13 போட்டிகளில் தோல்வியடைந்திருக்கின்றார்கள். அதே போல பாகிஸ்தான் 13 போட்டிகளில் தோல்வியடைந்திருக்கின்றார்கள். அதே போன்று மங்கோலியா 12 போட்டிகளில் தோல்வியடைந்திருக்கின்றார்கள். இந்த தரவரிசை பட்டியலில் தான் பாகிஸ்தான் அணியும் இணைந்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க. இந்த முதலில் இருந்து 9 வரைக்கும் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பாகிஸ்தான் அணி மாத்திரமே டெஸ்ட் அந்தஸ்து பெற்ற அணிகளில் ஒன்றாக இப்ப 13 போட்டிகளை தோல்வியடைந்திருக்கின்றார்கள். இது பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு மிக பெரும் ஒரு கவலையான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே போல இந்தியா பக்கம் இருந்து ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கின்றது. அதாவது பங்களாதேஷிற்கான சேத் முஸ்டாக் அலி T20 போட்டியில் முகமது சமி விளையாட இருப்பதாக ஒரு தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. அதே போல பாகிஸ்தான் அணியினுடைய புதிய பயிற்றுவிப்பாளராக T20 மற்றும் ஒரு நாள் போட்டியினுடைய புதிய பயிற்றுவிப்பாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். ஆகிப் ஜாவித் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அவர்தான் இனி பாகிஸ்தான் அணியினுடைய புதிய ஒரு நாள் மற்றும் T20 போட்டியினுடைய பயிற்றுவிப்பாளராக இருக்க போகின்றார். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மற்றும் ஒரு தகவல் ஒன்று இருக்கின்றது. என்னவென்று சொன்னால் அது T20 போட்டியில் அதிகூடிய ஓட்டங்கள் பெற்ற தரவரிசையிலே விராட் கோலியை முந்திவிட்டு பாபர் அசாம் 2வது இடத்தில் இருக்கின்றார். குறிப்பாக முதலாவது இடத்திலே 151 இன்னிங்ஸ்களிலே 4231 ஓட்டத்தினை பெற்று முதலாவது இடத்தில் இருக்கின்றார் ரோஹித் சர்மா. அதே போன்று 2வது இடத்திலே 119 இன்னிங்ஸ்களிலே 4192 ஓட்டங்களை பெற்று 2வது இடத்தில் இருக்கின்றார் பாபர் அசாம். அதே போன்று 3வது இடத்திலே விராட் கோலி இருக்கின்றார். 117 இன்னிங்ஸில் 4188 ஓட்டங்களை பெற்று 3வது இடத்திலே இருக்கின்றார். அதாவது 2வது இடத்தில் இருந்த விராட் கோலி முந்திவிட்டு பின்தள்ளி 2வது இடத்திலே இருக்கின்றார் பாபர் அசாம் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இவைகளில் தான் இன்றைய தினம் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான விளையாட்டு தொகுப்புகளாக இருக்கின்றன. இதே போல மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காலனியோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களுக்கு விடைபெற்று செல்லும் நான் ஆர்ஜே ஆசிர். வணக்கம் நேர்களே.